ஜாவித் அஷ்ரஃப் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. லுஹா தொழுகையின் நேரம் என்ன? இதுதான் அவங்களுடைய கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமையான தொழுகைகள் என்று சொல்லப்பட்டதை போல, முன்பின் சுன்னத்துகள் என்று சொல்லப்பட்டிருப்பதை போல, லுஹா தொழுகை என்கிற ஒன்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த லுஹா தொழுகை என்றால் என்ன? அல்லாஹுடைய தூதர் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா. உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹு தாலா அவருக்கு எவ்வளவு மூட்டை தந்திருக்கிறானோ அந்த மூட்டுகளுக்காக அவர் தர்மம் செய்வது அது அவசியமான ஒன்றா இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. தர்மம் செய்வதென்றால் எதுவெல்லாம் தர்மத்தில் அடங்கும்? ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சதகா. நீங்க சுபஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது சதகாவாக இருக்குது. வகுல்லு தஹ்மீதத்தின் சதகா. ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாருன்னா அதுவும் சதகாவாக இருக்கிறது. வகுல்லு தஹ்லீலத்தின் சதகா. அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவர் சொல்வாரேயானால் அதையும் இறைவன் சதகாவாக எடுத்துக்கொள்கிறான். வகுல்லு தக்பீரத்தின் சதகா. அதே போல ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்றாரு, அதையும் அல்லாஹு தாலா சதகாவாக எடுத்துக்கொள்கிறான். வ அம்ரும் பில் மஅரூஃபி சதகா. நல்ல விஷயத்தை அடுத்தவருக்கு ஏவுவது அதையும் அல்லாஹ் சதகாவாக எடுத்துக்கொள்கிறான். வ நஹியுன் அனில் முன்கரி சதகா. பிறர் தீமை செய்யும் பொழுது அந்த தீமையை தடுப்பதையும் இறைவன் சதகாவாக எடுத்துக்கொள்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்காக நாம சதகா பண்ணணும். அதுல சுபஹானல்லாஹ் சொன்னா சதகா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா சதகா, அல்லாஹ் அக்பர்னு சொன்னா சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இறைவனை பெருமைப்படுத்தக்கூடிய வாசகங்களை ஒருவர் சொல்றாருன்னு அது சதகா. நன்மையை அடுத்தவங்களுக்கு ஏவுறது சதகா, தீமையை அடுத்தவங்க செய்யும் போது தடுக்கிறது சதகா. இது போன்ற சதக்காக்களை ஒருவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில செய்து வரணும் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த நபிமொழியிலே கடைசியாக சொல்லுகிறார்கள், இந்த எல்லா சதக்காக்கு பகரமாக ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் லுஹாவினுடைய நேரத்தில் அவர் 2 ரக்காயத்துகளை தொழுவது அவருக்கு போதுமானது. ஒவ்வொரு நாளும் நம்ம இது போன்ற நிறைய சதக்காக்களை செய்யணும். அப்படி நிறைய சதக்கா செய்யறதுக்கு பகரமாக நம்ம என்ன பண்ணிக்கிடலாம்? லுஹா தொழுகையை நீங்கள் அந்த 2 ரக்காயத்தை நீங்க தொழுதுடுங்க, லுஹாவுடைய டயத்துல நீங்க தொழுதுருங்க என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சரி, இப்ப அந்த லுஹா தொழுகை எப்போது தொழுவது? அதை நீங்கள் அதனுடைய வார்த்தையிலிருந்தே நாம விளங்கிக் கொள்ளலாம். லுஹா என்கிற வார்த்தை இது எதற்கு பயன்படுத்தப்படும்? சூரியன் உதயமான பிறகு, ஆரம்பத்துல சூரியன் உதயமாகி முழுசா உதயமாக தண்டியும் எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது. நம்ம மார்க்கத்துல தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரங்கள் இருக்குதா இல்லையா? ஒரு 3 நேரத்தை தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. சூரியன் உதயமாக ஆரம்பிச்சதுல இருந்து நல்ல உதயமாகிற வரை நீங்க தொழுகாதீங்க. சூரியன் நடு உச்சியில இருந்து உச்சி சாய்கிற வரை நீங்க எந்த தொழுகையும் தொழுகாதீங்க. சூரியன் மறைய ஆரம்பிச்சதுல இருந்து முழுவதும் மறையிற வரை நீங்க எந்த தொழுகையும் தொழுகாதீங்க. அந்த டயத்துல இறந்தவங்களையும் அடக்கம் செய்யாதீங்க என்ற அந்த 3 டயத்துல தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல. அப்ப அதுல சூரியன் உதயமாக ஆரம்பித்து விட்டால் அது முழுமையாக உதயமாக தண்டி நாம் என்ன செய்யக்கூடாது? எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது. அப்ப அந்த சூரியன் முழுமையாக உதயமாகி அது ஓரளவு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வருதுன்னு வைங்க, அதனுடைய வெயில்கள் எல்லாம் கீழே இங்க நல்ல முறையில பட ஆரம்பித்து விடும். அப்ப சூரியன் ஓரளவு உயர ஆரம்பித்து விட்டால், அதனுடைய வெளிச்சம் நல்ல முறையில் தெரிய ஆரம்பித்து விட்டால் அது நாம லுஹா தொழுகையை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் ஆயிடுது. அதுல இருந்து நாம அதனுடைய எண்டு டைம் எதுவரை தொழுது கொள்ளலாம்னா அந்த லுஹானா முற்பகல், அதுக்கு அர்த்தம் சொல்றதா இருந்தா லுஹாவுக்கு முற்பகல்னு சொல்லுவாங்க. அந்த முற்பகலினுடைய ஆரம்பம் எது? சூரியன் நல்ல உதயமான பிறகு அதனுடைய வெளிச்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து அந்த சூரியன் நடு உச்சிக்கு வருமா இல்லையா, அந்த சூரியன் நடு உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வர இருக்கக்கூடிய அனைத்து நேரத்தையும் அது லுஹாவுடைய நேரம் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த லுஹாவுடைய நேரத்துல ஒருவர் 2 ரக்காயத்துகளை தொழுது கொள்வது அவருக்கு இறைவன் ஒவ்வொரு மூட்டுகளை வழங்கியதற்காக தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே,
அதுக்குன்னு நிறைய தர்மத்தை ரசூலுல்லாஹ் வகைப்படுத்தினாங்களே, அந்த தர்மத்திற்கு இந்த லுஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காயத்துகள் அவர் தொழுது கொள்வது அவருக்கு போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அப்ப ஆக மொத்தம் இந்த லுஹா தொழுகையினுடைய நேரம் என்பது சூரியன் நல்ல உதயமானதுல இருந்து அந்த சூரியன் நடு உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வர அவர் அந்த லுஹா தொழுகைகளை என்ன செய்து கொள்ளலாம், தாராளமாக தொழுது கொள்ளலாம். அதை ரசூலுல்லாஹ் 2 ரக்காய் தொழுது காட்டி இருக்கிறாங்க, 4 ரக்காயத்துகள் லுஹா தொழுது காட்டி இருக்கிறாங்க, 8 ரக்காயத்துகள் வரை லுஹா தொழுது காட்டி இருக்கிறாங்க. அப்ப இந்த டயத்துக்குள்ள நாம் என்ன செய்து கொள்ளலாம், இது போன்ற அந்த லுஹா தொழுகையை தொழுது கொள்ளலாம். இது அந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.